இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு அடுத்த மாதம் 10ஆம் தேதி. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் இந்தியா கூட்டணி குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டப்பேரவை உறுப்பினர், ஒரு அருமையான சட்டப்பேரவை உறுப்பினர், அந்த மக்களுக்காக தொடர்ந்து பாடுபட்டு கொண்டிருந்தவர், ஒரு மூத்த சட்டமன்ற உறுப்பினர் காலமாகி இருக்கிறார். அவருடைய இறப்பு மிகப்பெரிய இழப்பு. திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அங்கே வேட்பாளரை நிறுத்தப்படுவார்கள். காங்கிரஸ் பேரியக்கம் முழு ஒத்துழைப்போடு அங்கே இருந்து யாரை அறிவிக்கிறார்களோ அவர்களை வெற்றி பெற வைத்து கோட்டைக்கு அழைத்து வருவோம். மத்திய அமைச்சரவையில் மீண்டும் நிர்மலா சீதாராமன், ஜெய்சங்கருக்கெல்லாம் இடம் அளிக்கப்பட்டிருக்கு. அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் ஏற்கனவே சொன்ன தமிழிசை சவுந்தரராஜனை மேதகு ஆளுநராக இருந்து நீ ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டு தென் சென்னையில் போட்டிடுங்கன்னு ஆணையிட்டது அவங்க தலைமை. அதே போன்று முருகனை, முருகனை நீ போயிட்டு நீலகிரியில் போட்டிடுனாங்க. நிர்மலா சீதாராமனுக்கு ஒரு நீதி, ஜெய்சங்கருக்கு ஒரு நீதி, விளிம்பு நிலையிலிருந்து சென்றிருக்கின்ற முருகனுக்கு ஒரு நீதி, ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து சென்றிருக்கின்ற தமிழிசைக்கு ஒரு நீதி. இதான் பாஜக RSS உடைய சித்தாந்தம். கட்சிக்காக உழைத்து குரல் கொடுத்து வெயிலிலும் மழையிலும் அலைந்த தமிழிசையை கைவிட்டு விட்டார்கள். மாநில பிரிவினைவாதை பேசுவதும் மாநிலத்துக்கு எதிராக செயல்படும் நிர்மலா சீதாராமனை அமைச்சராகி இருக்கிறார்கள். இதுதான் பாஜக. பாஜகவோட வாக்கு வங்கியை குறித்து பேசுவதற்கு செல்வ பெருந்தகைக்கு அதிகாரம் கிடையாது. மீறி பேசினால் அவருடைய பின்புலம் ஆராயப்படும். தாராளமா ஆராயிட்டோம். அவர் கொஞ்சம் தான் சொல்லியிருக்காரு, இன்னும் நிறைய இருக்கு, சந்திப்போன்னு சொல்லுங்க. ஏன்னா அவருக்கெல்லாம் எப்படின்னாங்க, ராஜாலாம் அவருடைய தலைமுறை, அவருடைய பாரம்பரியம் வேறு, எங்க பாரம்பரியம் வேறு. நாங்கள் 2000 ஆண்டுகளாக போராடி போராடி இந்த இடத்துல வந்திருக்கோம். அவங்க அப்படி கிடையாது. தேச தந்தையே கொலை பண்ணுவாங்க. மகாத்மா காந்தியை யார் அவங்களுடைய மூதாதையர்கள் கொலை பண்ணாங்க, அவருடைய வாரிசு அவர். அந்த வாரிசு அப்படி தான் பேசுவார், வெறுப்பு அரசியலை பேசுவார். நாங்கள் அண்ணாமலைக்கு தவறுனா தவறுன்னு பேசுகிறோம், பாஜகவுக்கு எதிர அரசியல் பேசுகிறோம். எங்கள் பேச்செல்லாம் நாகரிகம் இருக்கும். ராஜா நீதிபதிகளை மிரட்டுவார், நீதி அரசர்களை மிரட்டுவார், காவல்துறையை மிரட்டுவார், அரசாங்கத்தை மிரட்டுவார், எல்லாரையும் மிரட்டுவார். காலகாலமாக 2000 ஆண்டுகளாக எங்களையும் மிரட்டி மிரட்டி பார்த்தாங்க, முடியல. இப்போ நாங்கள்லாம் மேலே வந்திருக்கோம், இன்னும் கொஞ்சம் மிரட்டி பார்க்கன்னு மிரட்டுறாரு. அவர் உண்மையிலேயே ஒரு அரசியல் தலைவராக இருந்தால் நேருக்கு நேர் வாதம் பண்ணலாம், வர சொல்லுங்க. அவங்க பாரம்பரியம் என்ன, அவங்க பின்னணினா, எங்க பின்னணினான்னு சொல்றோம். வீரமங்கை வாழ்த்துகிறோம். இப்படிதான் எல்லா இடத்துலையும் வீரமங்கைகள் வர வேண்டும். தன்னுடைய தாயை பற்றி கூலிக்கு மாரடிக்கிறவங்கன்னு சொன்னால் எந்த பெண் வேடிக்கை பார்ப்பாங்க? அதிகாரத்தின் உச்சம் அதுதான் RSS உடைய சித்தாந்தம். பெண்களை எல்லாம் பார்த்து கேவலமாக பேசுவது. இப்போ ராஜா எங்களை பற்றிலாம் பேசுகிறாருல்ல, அதெல்லாம் பிளட்லேயே ஊறி போனது சித்தாந்தம். அது மாதிரி அரசியல் பேச தெரியாது, நாகரிகமாக பேச தெரியாது. இன்னும் நேருக்கு நேர் கூப்பிட்டுருக்கோம், அவரை சொல்லியிருக்க நேரத்துக்கு வரட்டும், பேசுவோம், வாதிப்போம்.